உலகலாம் உணர்ந்த போதற்கரியவன் நிலபுலாபிய நிர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குமாம். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று ஆவணி 18/3/2024 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் மிக அற்புதமாக நம் பாவங்கள் அனைத்தையும் போக்கி நமக்கு நன்மையை தரக்கூடிய ஆலயங்களாக எல்லா ஆலயங்களும் இருக்கின்றன. இருந்தாலும் சில ஆலயங்கள் விசேஷமாக அருள் செய்யக்கூடிய ஆலயங்களாக கருதப்படுகின்றன. அந்த வகையில் கும்பகோணத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, கும்பகோணம் என்று சொன்ன உடனேயே மகாமகம் அனைவருக்கும் நினைவுக்கு வரும். அந்த மகாமக குளக்கரையில் தான் இந்த விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயமானது அமைந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நவ கன்னியர்கள் என்று 9 நதி தேவதைகளும் இந்த ஆலயத்தில் விக்கிரக வடிவில் நமக்கு காட்சி தந்து அருள்பாலித்து வருகின்றார்கள். இப்படி நவ கன்னியராக இந்த நதி தேவதைகள் இங்கு எழுந்தருள்வதற்கு என்ன காரணம் ஆகியவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ சாதாரணமாக ஏதாவது ஒரு பாவம் செய்துவிட்டோம் என்று சொன்னால், ஒரு புண்ணிய கஷேத்திரத்திற்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த பாவமானது நீங்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த புண்ணிய கஷேத்திரத்திலையும் போய் பாவத்தை விடாமல் செய்வான். அப்படி அந்த புண்ணிய கஷேத்திரத்திலும் பாவம் செய்தான் என்று சொன்னால் அந்த பாவமானது காசிக்கு சென்றால் நீங்கும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவான் தெரியுமா, காசியிலையும் போய் பாவம் பண்ணுவான். அந்த காசியிலையும் போய் பாவம் பண்ணிட்டான்னு சொன்னாக்க அந்த பாவம் நீங்குவதற்கு எங்கு செல்ல வேண்டும்? கும்பகோணத்திற்கு வர வேண்டும். கும்பகோணத்திலேயே தவறு செய்தான் என்று சொன்னால், இப்போ காசியில் தவறு பண்ணால் கும்பகோணம் வரணும்னு சொன்னோம். கும்பகோணத்தில் தவறு செய்தான் என்று சொன்னால் அதற்கு கும்பகோணமே தான் நிவர்த்தி. இவ்வளவு பெருமை வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய புகழ் பொருந்திய இந்த கும்பகோணத்தில் மகாமக குளக்கரையில் அருள்பாலிக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயம். இங்கு அம்பாள் யார் என்று சொன்னால் விசாலாட்சி அம்பாள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் சப்த கன்னியர்களும் எழுந்தருளி இருக்கின்றார்கள். அடுத்து இங்கு சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரிலேயே துர்க்கையினுடைய சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அதாவது சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரே கொஞ்சம் தள்ளி தான் துர்க்கை சன்னதி எல்லா சிவாலயத்திலும் அமைந்திருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் அந்த சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு நேர் எதிரிலேயே துர்க்கை சன்னதி அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அம்சமாக கருதப்படுகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கு ஸ்தல விருட்சம் என்ன என்று சொன்னால், பாருங்க, சிவன் கோவில். ஆனால் இங்கு ஸ்தல விருட்சம் என்ன என்று சொன்னால் வேப்பமரம். அந்த வேப்பமரத்தின் கீழே சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்றார். இந்த ஆலயத்தில் வேப்பமரத்தின் கீழே சிவபெருமான் எழுந்தருளி இருப்பது ஒரு வித்தியாசமான அமைப்பாக கருதப்படுகின்றது. ஒரு விசேஷ சக்தி வாய்ந்த வழிபாடாக அந்த வேப்பமரத்தின் கீழே இருக்கக்கூடிய சிவபெருமான் வழிபாடும் அமைந்திருக்கின்றது என்று தெரிவித்து, இப்பொழுது நாம் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நவ கன்னியருக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை இப்பொழுது நாம் தரிசிப்போம். கும்பகோணத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போ சாதாரணமாக சிவாலயத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஸ்வநாதர் என்று சிவபெருமானுக்கு அப்படி பெயரை வைத்து வழிபாடு செய்வார்கள். ஆனால் காசி விஸ்வநாதர் என்றே பெயரை தாங்கி கும்பகோணத்தில் இந்த சிவபெருமான் அருள் செய்வது ஒரு சிறப்பு வரலாற்று பின்னணி உடையதாக அமைந்திருக்கின்றது. அதாவது கைலாயத்தில் சிவபரம்பொருள் அப்படி வீற்றிருந்த சமயம் அவரை வந்து நவ கன்னியர்கள் வழிபட்டார்கள். அதாவது நவ கன்னியர்கள் என்று சொன்னால் 9 அந்த நதியினுடைய தேவதைகள் வந்து வழிபட்டார்கள். அப்படி கைலாயத்தில் வழிபட்டு அந்த நவ கன்னியரும் இறைவனை பார்த்து முறையிட்டார்கள். என்ன என்று சொன்னால், உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் மக்கள் அவர்கள் தங்கள் பாவம் தொலைவதற்காக எங்களிடம் வந்து நீராடி தங்கள் பாவத்தை எங்களிடம் வந்து நீராடி தொலைக்கின்றார்கள். எனவே அந்த பாவ மூட்டையானது எங்களிடம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த பாவத்தை நாங்கள் எங்கே சென்று தொலைப்போம்
என்று இந்த 9 புண்ணிய நதிகளும் சிவபெருமானை பார்த்து வேண்ட சிவபெருமான் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? மகாமகம் நடைபெறுகின்ற பொழுது அந்த மகாமக குளத்திலே வந்து நீங்கள் நீராடினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இந்த பாவ மூட்டையானது நீங்கிவிடும் என்று சொன்னார். எனவே இப்பொழுது அந்த நவகன்னியரும், அதாவது 9 நதி தேவதைகளும் நேராக கும்பகோணத்தை நோக்கி வந்தார்கள். அப்படி கும்பகோணத்தை நோக்கி வருகின்ற நேரத்தில் அப்பொழுது மகாமகம், அப்பொழுது என்ன ஆயிற்று என்று சொன்னால், இந்த கங்கை, யமுனை, துங்கபத்ரா, சரஸ்வதி, நர்மதா, காவேரி, சிந்து என்று இருக்கக்கூடிய இந்த நதிகள், அந்த நதியினுடைய தேவதைகள் எல்லாம் வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடின. அந்த நீராடிய உடனே அவர்கள் அதுவரையில் சேமித்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய, அதாவது மக்கள் அவரிடம் சென்று நீராடி, அவர் கங்கையிலே சென்று நீராடுகின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அந்த கங்கையிலே சேர்கின்றது. இப்படி அந்த கங்கையில் சேரக்கூடிய, காவிரியில் சேரக்கூடிய, சரையு நதியில் சேரக்கூடிய அந்த பாவங்கள் எல்லாம் எங்கு சென்று தொலைப்பது என்று சிவபெருமானிடம் கேட்ட காரணத்தினால் சிவபெருமான் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் மகாமக நேரத்தில் இந்த மகாமக குளத்திலே வந்து நீராடின. பிறகு என்ன நடந்தது நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் கும்பகோணம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். வாருங்கள். இன்றைய தினம் நாம் கும்பகோணத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த இறைவன் காசி விஸ்வநாதர் என்று ஏன் அழைக்கப்படுகின்றார்? இப்போ சாதாரணமாக எல்லா சிவாலயத்திலையும் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதர் என்று சிவபெருமானை கொண்டாடுவார்கள். சென்ற பகுதியில் நம்ம சிந்திக்க தொடங்கினோம் அல்லவா? அவர் காசி விஸ்வநாதர் என்று இந்த ஆலயத்தில் அழைக்கப்படுவதற்கு காரணம், அப்படி கைலாயத்தில் எல்லாம் அப்படியே இந்த நதி தேவதைகள் எல்லாம் சிவபெருமானை சென்று வணங்க சிவபெருமான் என்ன செய்தார்? அவர்களை நீங்கள் காசி தேசத்திற்கு வாருங்கள் என்று சொன்னார். அந்த நவ நதிகளும் காசி தேசத்திற்கு வந்தன. அப்படி காசி தேசத்திற்கு அந்த நவ நதிகளுடைய தேவதைகள் வந்தவுடனே அங்கே இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமான் இந்த நவ நதிகளை பார்த்து, அந்த தேவதைகளை பார்த்து, நீங்கள் கும்பகோணத்தில் மகாமக நேரத்தில் மகாமக குளத்தில் நீராடினால் உங்களுடைய சேமித்து வைத்திருக்கக்கூடிய பாவங்கள் தொலையும் என்று சொல்ல, அந்த அடிப்படையிலே தான் நவ கன்னியர்கள் இங்கே வந்து நீராடினார்கள். அவர்களுடைய பாவங்கள் தொலைந்தன. அப்பொழுது சிவபெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்படி காட்சி கொடுத்த உடனே அந்த நவ நதிகளும் தேவதைகளாக இருக்கக்கூடியவர்கள் விஸ்வநாதரை பார்த்து, இறைவனை பார்த்து, நீங்கள் நிரந்தரமாக இங்கேயே எழுந்தருளி இருந்து எங்களுக்கு அருள் செய்ததைப் போல பக்தர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்ல, நான் இங்கேயே இருந்து அருள் செய்கின்றேன் என்று சிவபெருமானும் வாக்குறுதி தந்து அந்த அடிப்படையில்தான் இன்றைய தினம் நமக்கும் அருள் செய்து வருகின்றார் கும்பகோணத்தில் காசி விஸ்வநாதராக. அதாவது காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமான் தான் அந்த நவ நதிகளுக்காக இங்கே வந்து அருள்பாலிக்கின்றார் என்பது ஐதீகம். ஆகையினாலே தான் இந்த சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்ற திருநாமத்தை தாங்கியே அருள்பாலித்து வருகின்றார். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் தான் 9 நதி தேவதைகளுக்கும் நாம் முன்பு குறிப்பிட்டோம் அல்லவா? 9 நதி தேவதைகள் யார் யார் என்று சொன்னால், கங்கை, யமுனை, சரஸ்வதி, துங்கபத்ரா, சரையு, காவேரி என்றெல்லாம் இருக்கக்கூடிய நதிகளைப் போல 9 நதிகள், புண்ணிய நதிகள். அந்த 9 புண்ணிய நதிகளும் இங்கு விக்கிரக வடிவத்தில் காட்சி தருகின்றார்கள். இந்த 9 புண்ணிய நதிகளும் விக்கிரக வடிவத்தில் காட்சி தருவது இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவன், அப்படி காசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமான், இவன் நதிகளுக்கு அருள் செய்த காரணத்தினாலே இவர் காசி விஸ்வநாதர் என்று அழைக்கப்படுகின்றார் என்று பார்த்தோம். இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் இந்த மகாமக குளத்தில் நீராடி இந்த காசி விஸ்வநாத பெருமானையும் விசாலாட்சி அம்பாளையும் இந்த நவ கன்னியரையும் வழிபாடு செய்தோம் என்று சொன்னாலே நமக்கு காசி க்ஷேத்திரத்திற்கு சென்று வந்த புண்ணிய பலன் கிடைக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த நவ கன்னியரை வழிபடுவதன் காரணமாக நமக்கு என்னென்ன நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றன என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சிலருக்கு, அதாவது சில பெண்களுக்கு வயதாகி அவர்கள் பருவமடையாமல் இருப்பார்கள். ஏதோ ஜெனட்டிக்கல் ப்ராப்ளமோ அல்லது ஹார்மோன் ப்ராப்ளமோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட குறைபாடானது இருக்கும்.
ஆனால் மருத்துவத்தால் தீர்க்க முடியாத அந்த குறைபாட்டை மகேசன் தீர்ப்பான் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த ஆலயத்திலே வந்து இந்த அம்பாளையும் சிவபெருமானையும் வணங்கி நம்ம கன்னியரையும் வணங்கினார்கள் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுத்து ஏறத்தாழ ஒரு 12 வெள்ளிக்கிழமை இந்த நவ கன்னியரை வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோளாறானது சரி செய்யப்பட்டு விடுகின்றது. அவர்கள் உடல் ஆரோக்கியத்தை அடைந்து விடுகின்றார்கள். அடுத்ததாக ஒரு சிலருக்கு காரணமே இல்லாமல் திருமணமானது தள்ளி போய் கொண்டே இருக்கும். அடுத்ததாக குழந்தை பாக்கியமும் தள்ளி போய் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட குறைகள் அனைத்தும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்வதன் காரணமாக உடனடியாக நிவர்த்தியானது கிடைக்கின்றது, நிவாரணமானது கிடைக்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் நல்ல பலன்களை தரக்கூடிய அற்புத ஆலயமாக இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதருடைய அருளாலும் நவ கன்னியருடைய அருளாலும் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.